படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நான் ஆக்சுவலி. ஆனால் நல்லா இருந்துச்சு. பராசக்திக்கு ஒரு நல்ல காம்படேட்டராக வந்திருக்கு இது. அவ்வளோ அதான். ஆமாம், இல்லை ஃபேன் கிடையாது, ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா 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 போர் அடிக்கிற நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, நல்லா கனெக்டாக சேர்ந்துருந்துச்சு. இல்லை எப்போ நல்லா சூப்பராக இருக்குது. பாட்டு மட்டும் இந்த ஒரு பழைய பாட்டை வந்து ரீமேக் பண்ணி வந்திருக்கலாம், ரூபோ மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி சூப்பர். கார்த்தி ஆக்டிங் சூப்பர். அப்படியே டக்குன்னு மாறுறது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க, திருத்துற மாதிரி காட்டுறாங்க. நம்ம எல்லாம் ஒழுங்காக அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருந்தாலே இங்கே பாதி தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி. கடைசியாக பார்த்த படம் எம்ஜிஆர் இது, மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன், அதுக்கப்புறம் ஆட்சிக்கு போயிட்டார். படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நான் ஆக்சுவலி. ஆனால் நல்லா இருந்துச்சு. பராசக்திக்கு ஒரு நல்ல காம்படேட்டராக வந்திருக்கு இது. அவ்வளோ புரியல. செம்ம காமெடியாக தான் இருக்குது, நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. அங்கே படத்தில் கிருத்தி ஷெட்டி பிடிச்சிருந்தது எனக்கு. அதான். ஆமாம், இல்லை ஃபேன் கிடையாது, ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா 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 போர் அடிக்கிற நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, நல்லா கனெக்டாக சேர்ந்துருந்துச்சு. இல்லை எப்போ நல்லா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணேன். எம்ஜிஆரோட ரீமேக் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ட்ரெடிஷ்னலாக அந்த கரண்ட்டோட இதுவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பாட்டு மட்டும் இந்த ஒரு பழைய பாட்டை வந்து ரீமேக் பண்ணி வந்திருக்கலாம், ரூபோ மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி சூப்பர். கார்த்தி ஆக்டிங் சூப்பர். அப்படியே டக்குன்னு மாறுறது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்தில் வந்து ஆக்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் ஓல்டு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஜென்சிக்கு செட் ஆகுமான்றது கஷ்டம்தான். எனக்கு நான் திருப்பி அதை சொல்கிறேன், ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம்ஸு, எடிட்டிங் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தாராளமாக ஃபேமிலி பார்க்கலாம். ஜென்சி கிட்ஸுக்கு மட்டும் செட் ஆகுமான்றது தான் டவுட்டு. ஆமாம், இங்கே ஃபன் கொஞ்சம் தான் இருந்துச்சு, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனபுளாக இருந்துச்சு. ஓவரால் ரேட்டிங் மாதிரியா? அதான் ஒன் டைம் வாட்சபிள்ன்ட்டேன். ஸோ வந்து கொடுக்கலாம் ஒரு 6, 7 அந்த மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க. என்னோடய புரிதல் படி எப்படின்னா, படத்தை ஒரு நம்ம நாட்டில் இப்போ வாதியார் இது மாதிரி மறுபடியும் வந்து தான் காப்பாற்றணும், நல்ல உலகத்தை மாற்றணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம சக மனுஷனா எல்லாருமே ஒழுங்காக இருந்தாலே இங்கே எல்லாமே நல்லா நடக்கும்ன்ற மாதிரி காட்டிடுறாங்க. இப்போ இந்த படத்தில் வாத்தியார் வந்து காப்பாற்றி திருத்துற மாதிரி காட்டுறாங்க. நம்ம எல்லாம் ஒழுங்காக அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருந்தாலே இங்கே பாதி தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஃபேண்டசி அதான் அந்த எம்ஜிஆர் போர்ஷனில் அந்த ஃபேண்டசி கிரியேட் ஆகுது. காமிக்காலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா பீக்காகவே இருக்குது, குஸ்பம்ஸாகவே இருக்குது. எம்ஜிஆர் அந்த பழைய பாட்டோட அவருடைய என்ட்ரி வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கீர்த்தி செட்டி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹீரோயின், நம்ம தமிழ் சினிமாவை பற்றி தெரியும், ஹீரோயினை வேஸ்ட் பண்ணுவாங்க சும்மா ஒரு பாட்டுக்காக கூப்பிட்டு அப்படிமே. இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா அவங்களால தான் அவர் லைக் அவருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்குது. நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க படம், நல்லா இருக்குது. புரியுது சார். எனக்கு பிடிச்சது வந்து அதான் கார்த்தி சாரோட அந்த எம்ஜிஆர் கேட்டப் அது நல்லா இருந்தது. அதில் வந்து அவர் பண்ணுற ஒரு விஷயங்களும் நல்லா இருந்தது, பார்க்கும்போது நல்லா இருந்தது. நல்லா இருக்குல்ல, இப்படி உண்மையிலே இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வச்சுது. நலன் சார் எப்போ போலே தான் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார். அவரோட படம் 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது. படத்தில் லாஸ்ட் ஃபைட்டு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை. ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கல் வின்னர் பராசக்தி இல்லை, வாத்தியார் தான். ஜனநாயகன் வாழ்க. படம் ஆவரேஜ் தாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, 3 விஷயத்துக்காக படம் பார்க்க வந்திருந்தேன். ஒன்று கார்த்தி, 2வது எம்ஜிஆரோட விண்டேஜ் சிக்னேச்சர் ஸ்டைலு, 3வது நலன் குமாரசாமி டேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்க்க வந்தேன். பட்டு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இது ஒரு சூப்பர் ஹீரோ காமிக்கல் ஸ்டோரி ஆக்சுவலாக. பட்டு இப்போது ஹாலிவுட்லலாம் பார்த்துருப்போல லெஜண்ட் ஆஃப் ஜாரோ, அது மாதிரி ஒரு கான்செப்ட் இது. பட் அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சொதப்பினதுனால என்கேஜ்மெண்ட்டாக இல்லை. புரியல. ஆக்சுவலாக என்ன, எம்ஜிஆரோட அடுத்த அவரோட என்ன சொல்கிறது, ஒரு காப் ஸ்டோரி,
என்னங்க எம்ஜிஆரோட மறுஜென்மம் அந்த காப் ஸ்டோரி அதில் வந்து இவர் நல்லவர் அதான் எம்ஜிஆரை இம்பேக்ட் பண்ணுவார்னு பார்த்தா நம்பியாரை தான் அவர் சூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன். ராஜ்கிரண் நல்லா பண்ணியிருக்காரு, கார்த்தியும் நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை சொதப்பா கூடாதுன்ட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காரு. சாங்ஸை கட் பண்ணியிருந்துருக்கலாம், லவ் போர்ஷன் கட் பண்ணியிருந்துருக்கலாம். சில ஃபஸ்ட்டு ஆஃப்லேயே வந்து சில சீன்ஸ்லாம் வந்து லாஜிக்கை மீறி இருந்தது. அந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கி இருந்தாங்க, கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னமும் நல்லா வந்துருக்கும். சும்மா தாங்க, ஒரு ஹீரோயினுக்கான ஸ்கோப் கிடையாது. அது அந்த கேரக்டர் வந்து யார் வேணாலும் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை, அந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இல்லை கமர்ஷியல் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்ததுங்க. ஏன்னா கார்த்தி வந்து ஒரு ஃபன்னான கேரக்டர் அவர் ப்ளே பண்ணுவார், ஒரு சீரியஸான இதை கூட வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இல்லைங்க, அவங்களுக்குலாம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சூதுக்கவும் மாதிரி பார்த்துட்டு, ஏன்னா ரைட்டிங்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த படம் பார்த்தா அவரோட ரைட்டிங் மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை அவரோட டெம்ப்ளேட்லேருந்து மாறி வந்ததுனால அப்படி இருக்கா, இல்லை கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு பார்க்க பண்ணணுன்ட்டு சில விஷயம்லாம் ஆர்டிஃபிஷியலாக சேர்த்தாரான்றது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஸோ அது வந்து டிசப்பாயின்மெண்ட் ஃபேக்டர் தான். ஆவரேஜ் தான். அனைவருக்கும் வணக்கம். தலைவா, நீ மறைஞ்சி 35 வருஷம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னோட டைட்டிலில் ஒரு படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் நிறைய படம் டிவியில் முதலுக்கொண்டு தேட்டரில் முதலுக்கொண்டு நான் இவருடைய படம் பார்த்தேன். நான் கடைசியாக பார்த்த படம் எம்ஜிஆர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அதுக்கப்புறம் ஆட்சிக்கு போயிட்டார். ஆனால் அதே எம்ஜிஆரை வந்து இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து ஒரு நடிகர் மூலியமாக பார்க்குறோன்னா அது அண்ணன் கார்த்திக் மூலியம் தான் பார்க்குறேன். சூர்யா தம்பி கார்த்திக் தான் பார்க்குறேன். பரவாயில்ல, எடுத்து கொடுத்தது. ஏன்னா தெரியல, அவர் எம்ஜிஆர் உடைய அந்த பாணியிலே நடிச்சதுனால எம்ஜிஆரை மாற்றி வேறு குரலில் பேசுகிறாரா, திடீர்னு நம்பியாராக மாறாரு, திடீர்னு எம்ஜிஆராக மாறுறாரு. நான் சொல்கிறது பிடியா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தீவிர ரசிகர் சத்யராஜ் கார்த்தியோட கர்லா கட்டாலாம் வாங்கிறாரு. அவர் திடீர்னு நம்பியாராக மாறிட்டாருப்பா அந்த படத்தில். அதுதான்ப்பா அங்கே கதையே அங்கே எம்ஜிஆர் போய் ராமாவர் தோட்டத்தில் கர்லா கட்டா வாங்கியிருக்கிறாரு. அப்போ தீவிர எம்ஜிஆர்கிட்ட ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்குறது ஒரு பொக்கிஷன் தான். ஆனால் அதை பாதுகாத்து வச்சு பல ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிறாரு. நேற்று கூட இந்த படம் ப்ரொமோஷனுக்கு எம்ஜிஆர் நினைவகத்தில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருக்காரு. ஆனந்தராஜ் இவங்களாம் போயிருக்கிறாங்க, வாங்கிட்டு வந்து போஸ்டர். என்ன கேட்காத அவங்க போனது பெரிய விஷயம், சந்தோஷம். நான் போகிறது எப்போ வேணா போகலாம், புரியுதா? அதனால் அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் நடித்தார்னா அவர் நம்பியாராக மாறினது தான் அந்த படத்தில் பெரிய விஷயமா இருக்குது. நம்பியார் மாதிரி அந்த வில்லத்தனம் பண்ணோன்னே அதை வந்து கார்த்தி வந்து சூப்பராக இருக்குது. ராஜாவின் பார்வை ராணி பக்கம். ஆனால் அது வந்து ஒரிஜினல் சாங் இல்லை, அது ரீமேக் சாங்கு. க்ளீனாக தெரியுது. காஸ்டியூம் டிசைன்லாம் சரோஜி அம்மா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாப்புல ஆர்ட் டைரக்டரு. எல்லாம் ஆர்ட் டைரக்டர்கிட்ட மெயின் இருக்குது. அந்த அவர் என்ஃபீல்டு வண்டி ஓட்டின்னு வர்றாரு. மறுபிறவி பார்த்தா மாதிரி இருக்குது இந்த படம். வாத்தியார் என்ற டைட்டிலுக்கு மறுபிறவி, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு. தலைவா, நீ உன்னோட உயிரோடு இருக்கிறன்னு இதுமாரி நடிகருங்களே வெளிப்படுத்துகிறாங்க. ஆனந்தராஜ் கார்த்திக்லாம் வெளிப்படுத்துகிறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். படம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. எனக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்ல, எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. செகண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே தான் மிஸ் ஆகிருக்குன்னு தோணுது. ஸ்டோரியை விட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப முக்கியம். ஸ்டோரி முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு இது சின்ன தாட் தான். ஏன்னா இதில் ஸ்டோரி லைன் கம்மி தான், பெருசாக இல்லை. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் பெரிய ஸ்டோரி கனெக்ட் பண்ணல. ஆனால் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா போச்சு. அங்கங்கே சின்ன மாஸ் மூமெண்ட்ஸு, சின்ன காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. கார்த்தியோட கேரக்டரைசேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி செகண்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் கொண்டு போவாங்க, இன்டெப்த் ஆகுவாங்க பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணோன்னே டவுன் ஆயிடுச்சு படம். அது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆச்சு, செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகல. சார் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் எங்கேஜ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங், ஒரு வெண்டேஜ் ரீமேக் சாங் பண்ணியிருந்தாங்க, அது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது ஒரு பியூட்டிஃபுல் சாங். அதை அன்பேவா படத்தில் வந்து நினைக்கிறேன். அந்த சாங் எனக்கு தெரியும், எக்ஸாக்டாக தெரியல, அன்பேவா தான் நினைக்கிறேன்.
ஸோ அது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதை கொஞ்சம் எனக்கு மியூசிக் நல்லா இருந்தது. எடிட் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக சொன்னால் எடிட் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் யாருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, அவ்வளோதான். இன்னும் முடியல, நாளைக்கு ஒரு படம் வருதுல்ல, அது இப்போ டில்னு பார்த்தா இதுக்கும் பராசக்திக்கு பார்த்தா பராசக்தி தான் கொஞ்சம் ஐயா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.